நம்ம வந்து அமேசான்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டோம். அதுதான் இப்போ ஓபன் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து இதுல செங்கல் கல் வந்துச்சு, சோப்பு வந்துச்சு, சோப்பு டப்பா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதுலயே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் வந்து எப்படி இருந்தா வாங்கணும், எப்படி இருந்தா வாங்கக்கூடாதுன்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேக்கேஜோட 2 சைடும் நல்லா பாருங்க. இந்த 1 2 3 பாருங்க சொல்லியிருக்காங்களா, 1 2 3 4 5 6 இது வந்து விசிபிலிட்டியா இருக்கணும். எங்கேயாவது இது அலைஞ்சிருந்துச்சுனாலோ இல்லைன்னா 1 2 3 4 5 6 ஒரு சைடு 1 2 3 இருக்கும், இந்த சைடு வந்து 4 5 6 இருக்கும். இந்த சைடு 1 2 3 இருக்கும், இந்த சைடு 4 5 6 இருக்கும். பேக் சைடு அப்படியே 1 2 3 4 5 6 இருக்கும். இதுல எந்த பக்கம் டேமேஜ் ஆகி இருந்தாலும் அதை வந்து வாங்காதீங்க. ஓகேங்களா? பார்சலை நீங்க வாங்கவே வாங்காதீங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏன் வாங்கக்கூடாதுன்னா, அந்த இடம் அலைஞ்சிருந்தாலோ இல்ல ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தாலோ அது வந்து ரீபேக் பண்ணிருக்காங்க. அந்த பொருளை எடுத்துட்டு மாத்தி வச்சுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சென்டர் லைன் பிட்வீன் ப்ளூ சீலிங் டாப். இங்க வந்துட்டு ப்ளூ சீலிங் மட்டும்தான் இருக்கணும். நல்லா பாத்துக்கோங்க, இந்த இடத்துல ப்ளூ சீலிங் மட்டும்தான் இருக்கணும். கிரீனு அல்லது பிங்க் இது மாதிரியான சீலிங் இங்க வந்துருச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இந்த கார்னர்ல இருக்கலாம், பிங்கா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் இந்த கார்னர்ல இருக்கலாம். இந்த இடத்துல ப்ளூ மட்டும்தான் இருக்கணும். இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் லைன்ல எந்த ஒரு வேர்ட்ஸும் எழுதி இருக்க கூடாது. எழுத மாட்டாங்க, எழுதி இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் இருக்குங்களா, இந்த பேக்கேஜ் வந்து இங்க வந்து ஹீட் பண்ணி ஒட்டி இருக்கணும். மற்றபடி டேப் போட்டிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது செல்லோ டைப் போட்டிருந்தாலோ அப்புறம் பின் பண்ணி ஸ்டாப்லெட் பின் வச்சு பின் பண்ணியிருந்தாலோ அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஹீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க வாங்கணும். இதுல நான் சொன்ன பாயிண்ட்ல எது இல்லைனாலும் அந்த பார்சலை நீங்க வாங்காதீங்க. ஏன்னா அதுல வந்துட்டு அந்த திங்ஸ் எடுத்துட்டு வேற ஒரு திங்ஸ் வச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு வாங்கியிருக்க இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு பார்சல் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். பாருங்க, உள்ள வந்து நல்லா ஃபுல்லா பேக் பண்ணிருக்காங்க. நல்லா தான் பேக் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? உள்ள பாத்தீங்கன்னா இந்த பபிள் ஸ்டாப்புமே இந்த இடத்துல ஒட்டி இருக்காங்க. இதையும் கட் பண்ணாங்க. வந்து பார்சல் வந்து ஓபன் பண்ணியாச்சு. நம்ம வாங்கின ப்ராடக்ட் கரெக்டா தான் இருக்கா பாருங்க. நம்ம வாங்கியாச்சு. உள்ள போன் எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் இந்த பபிள் ஸ்டிக் வந்து நம்ம வந்து உள்ள வச்சுதான் கொடுத்துருப்பாங்க சேஃப் காதி. இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இதுதான், ரெட்மி 12 5G மொபைல் வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இது எப்படின்றதுனே தெரில. என்னது இது, என்ன கலர் போட்டாங்கன்னு தெரில. பிளாக் கலர் தானே போட்டீங்க? எங்கிட்ட ஓப்பன் பண்ணது வந்து ஓப்பன் பண்ணுவோம். அப்படி ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி கட் பண்ணலாமான்னு தெரில. இந்த ஃபோன் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் மேலே இருக்கிற ஷீட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஃபுல்லாகவே பேக் பண்ணி இருக்க ஷீட் வந்து எடுத்தாச்சு. என்ன கலர்னு தெரில. நாங்கள் ஆர்டர் பண்ணது பிளாக் கலர். என்ன இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஏன் இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5G மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏற்கனவே இருக்கிறது 4G. சரி, ரெட்மில தான் அமௌண்ட் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு, மற்றதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதானே ஃப்ரண்ட்டு மொபைல் ஓப்பன் பண்ண போகிறோம். பை, உங்களோட மொபைல் இதுதான். சூப்பரா இருக்கா? கீழே காமிச்சிருங்க. ஒரு வழியா ஃபோன் வாங்கியாச்சு பாருங்க. இதுவுமே நல்லா ரேப் பண்ணிருக்காங்க. 8GB RAM, 256 ரோம், பிளாக், ஃபுல்லி பிளாக். செம்மையா இருக்குல்ல? நல்லா கிளாஸியா இருக்கு. என்னடா ஆன் ஆக மாட்டேங்குது? ஆன் பண்ணி பார்ப்போமா? ஆன் ஆகுமா? கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுல இன்னும் வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறதையும் பார்ப்போம். பின் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு இந்த பின் கொடுத்துருக்காங்க. சார்ஜரு அண்ட் கேபிள், ஹெட் அண்ட் கேபிள் இருக்கு. இதுக்குள்ள பேக் கேஸ் இருக்கு.
பேக் கேஸ். அவ்வளவுதான். பாய், அடுத்த வீடியோல பார்ப்போம்.